இருக்காருன்னு சொன்னீங்க. கடவுள் இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்க என்ன கூட்டிட்டு போனா அங்கிருந்து நான் திரும்பி இதான் கடவுள்னு காட்டுறேன். அவ்வளவு பெரிய மகா அனுபவத்தை கடவுளுடைய ஒரு அனுபவம். இந்த பிரபஞ்சமே கடவுள். அவ்வளவு பெரிய ஒரு கடவுளை ஒரு சின்ன உருவமாக பார்க்கிறதுக்கு நமக்கு முடியாது. இப்ப நம்மளுடைய உடம்பு கோடிக்கணக்கான அணுக்களாக காணப்பட்டது. அதுல ஒரு அணு நம்மை பார்க்க விரும்பினாலே பார்க்க முடியும். காலையில தோன்றி மதியம் வளர்ந்து மாலையில தேர்ந்து இரவுல முடிந்து போற அந்த அணு அதனுடைய பார்க்கும் சக்தியும் கம்மி. அது என்ன பார்க்கணும்னா எது பார்க்க முடியும். கடவுளை பார்க்க முடியாது. கடவுளின் தன்மையை உணர முடியும். காட்லினஸ் காடை பார்க்க முடியாது. காட்லினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த காட்லினஸ் தான் குட்னஸ் சொல்றோம். அந்த குட்னஸ் தான் சோசியல் சர்வீஸ். அந்த சோசியல் சர்வீஸ்ல நாம செய்யும் போது, சோசியல் சர்வீஸ் சொன்னாங்க என்ன, ஒரு காரியம் செய்யும் போது அதுல ஒரு பலனை எதிர்பார்த்து செஞ்சா அது பேர் வியாபாரம். நான் இதை செய்யறேன், எனக்கு பதில் என்ன கிடைக்கும் வியாபாரம். எந்த பலனும் எதிர்பார்க்காம நன்றியை கூட எதிர்பார்க்காம செய்யற நற்காரியங்களுக்கு தான் சேவை வச்சா அந்த சேவை எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இறைத்தன்மையை உடைத்தன்மையை அற்புதமாக நம்ம பார்க்க முடியும். அந்த கார்டினஸ் அந்த பெரிய ஸ்மைல்ல நம்ம குடும்பத்திலையும் சரி, ரெக்கர்ஸ்ல நம்ம குடும்பத்திலையும் சரி, அந்த கார்டினஸ் அடிக்கடி அனுபவித்துக் கொண்டே இருக்கும் போது இங்கதான் நம்ம கடவுளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். Every moment we are able to feel God, to experience God, while we indulge in these kind of wonderful activities. நம்ம எல்லாருமே பார்க்க குடும்பத்தில் இருக்கோம், வேலையில் இருக்கோம், வியாபாரத்தில் இருக்கோம், வெளிநாடுகள் இருக்கோம், இன்னும் ஏராளமான காரியங்கள் செய்யணும். அதுல எல்லாம் ஒரு சந்தோஷம் வருது, இல்லை சொல்ல முடியாது. முதல்ல ஒரு வியாபாரத்தில் ஒரு லாபம் சம்பாதிக்கும் போது ஒரு சந்தோஷம். நாம் ஒரு திருமணம் செஞ்சு ஒரு குடும்பத்தில் ஈடுபடும் போது ஒரு சந்தோஷம், குழந்தைகள் இருக்கும் போது சந்தோஷம், லாபங்கள் அடையும் போது சந்தோஷம். ஆனா இந்த சந்தோஷம் எல்லாமே தூக்கி தராசுல ஒரு சைடு வச்சீங்கன்னா இந்த சோசியல் சர்வீஸ்ல கிடைக்கிற நிறைவுக்கு இணைப்பு இங்கதான் நிறைவு கிடைக்கும். மற்ற இடத்தெல்லாம் சந்தோஷம் தான், இங்கதான் ஃபுல்ஃபில்மென்ட்டே வரும். அப்பேற்பட்ட ஒரு நற்காரியங்களை நாம் ஈடுபடும் போது அது இணையில்லாத ஒரு மகிழ்ச்சியை நமக்கு வரும். இதை சொல்லும் போது இந்த மகிழ்ச்சி நம்ம எனக்கு வந்து ஹாப்பினஸ் சம்பந்தப்பட்டது. இன்னொரு சிறு கதை ஒன்று ஞாபகம் வருது. இது ஒரு கற்பனை கதை தான். ஒரு நல்ல விழா நிகழ்ச்சி அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். நான் தான் கோயிலுக்கு போயிருந்தேன் நினைச்சேன். ஒரு கற்பனை கதை. அப்போ கோயில விழாவானதுனால நிறைய நீண்ட கியூ இருக்காங்க. சாமியை பார்க்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. கியூல நின்று ரொம்ப டைம் பார்க்க லேட் ஆகுது. ஆஃபீஸ்ல வேற கொஞ்சம் பேரை வர சொல்லியிருக்கேன். அவங்களுக்கும் நான் போய் அந்த டைமுக்கு இருக்கணும், பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஸோ ரெடிமேட் நான் மனசுல இருக்கேன். அப்போ ஒரு சமயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, செய்யும் தொழிலே தெய்வம். அதனால நம்ம போய் தொழிலை ஒழுங்கா கவனிச்சா அது தெய்வ வழிபாடுக்கு சமானம் அப்படின்னு கருதி இங்க இருந்தே சாமிக்கு மானசீகமா ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கார்ல போய் ஆபீஸுக்கு போறதுக்காக கார் கிட்ட போறேன். அப்போ ஒரு குரல் வந்து, என்ன தம்பி ஒரு நல்ல நாளைக்கு சுவாமியை பார்க்க வந்துட்டு பார்க்க முடியாம டிசப்பாயிண்டா ஏமாற்றமா இருக்கிறையா அப்படின்னு ஒரு பெரியவர் கேட்கிறார். இது கற்பனை. திரும்பி பார்க்கும்போது அந்த பெரியவருடைய கண்ணில் இருக்க டீச்சன் என்று பார்த்தா சாட்சா இது பரம்பொருள் முடியும். உடம்பெல்லாம் சிலுக்கு அவர் காலில் வந்து வணங்கி இருந்த சாமி உள்ள பார்க்கலாம். அங்க வந்தேன், விற்பனை இல்லைன்னு நினைச்சேன். என் வேறதிஷ்டம் எந்த ஜென்மத்தை செஞ்ச புண்ணியமோ நீங்களே இருக்கீங்க. தெளிவா ஒரு விளையாட்டு பார்க்கிறேன் அப்படின்னு என்ன கூட்டிட்டு போய் அதே கோயிலுக்குள்ள அதே சிறையாக அவர் அமர்ந்திருந்தார். என்னை இன்விசிபிள் ஆகிட்டார். அதாவது என் உருவம் மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா காலடியில விநாயகர் பூஜை இருக்கிறது போல என்ன சைட்ல உட்கார்ந்துருக்கார். எனக்கும் உடம்புலாம் செலுத்திருங்க. பார்த்தா நட சாத்தி இருக்கு. சுவாமியை அலங்கரிச்சுட்டு இருக்காங்க உள்ள இருக்கும். அப்போ கொஞ்ச நேரத்துல நட திறந்த உடனே வெளியே பார்க்க ஒரே ஆர்வம். ஏன்னா நூற்றுக்கணக்கான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அந்த சுவாமியை பார்த்து வழிபடுறாங்க. அவங்க குறைபாடுகளை சொல்றாங்க. அவங்களுக்கு வேண்டியது நடக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. சட்டுன்னு எனக்கு தோணுச்சு, நான் சாமிக்கு இவ்வளோ அருகாமையில உட்கார்ந்து இருக்கேன். இது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. என்னுடைய குறைபாடுகளை இவ்வளவு பக்கத்துல கொடுத்தா பல மணி எனக்கு கொடுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நீண்ட பட்டியல தான். அப்ப அவர் செல்லமா பேட்டிக்கு சொன்னாரு, உனக்கு பரம் தரணும்னு நினைச்சிருந்தா காரையே கொடுத்துருப்பேன். உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். உனக்கு சில விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் பூச்ச
சந்தோஷமா போச்சு. சின்ன வயசுல இருந்தே கோயிலுக்கு போயிட்டு கேட்டே பழகிட்டோம். அதே பழக்கத்தை வச்சுல இது பட்டியல் எடுத்துனா எங்க பேப்பர் இங்கிலீஷ் போட்டு நீங்க சொல்லுங்க கேட்காமல அந்த பக்கம் பார்த்து என்ன தெரியுதுன்னு சொல்லுங்க. பார்த்து திரும்ப அதே சொன்ன நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உங்க முன்னாடி தங்கள் குறைகளை கொட்டி குறைகள் நீங்க நல்லது வளர வேண்டியிருக்காங்க. தனக்காக வெட்டலாங்க, மற்றவர்களுக்காக வெட்டலாங்க. அப்ப அதை பார்த்து சொன்னாங்க, இங்க மட்டும் இல்ல உலகெங்கும் இறை வழிபாட்டு தலங்கள் எதுவாக இருந்தாலும் இதே தான் நடக்குது. நீங்களும் குழந்தை பருவத்துல இருந்து வளர்ந்த பருவம் வரைக்கும் வரீங்க, உங்களுக்கு வேலையெல்லாம் கேட்கிறீங்க. நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக இவ்வளவு வேண்டுதல்கள் வைக்கிறீங்களே, அதை தவிர்த்து எனக்கு சந்தோஷம் தான். யாராவது ஒருத்தராவது ஒரு தடவையாவது சாமி நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்களா? தினமும் தூக்கி வாரி போட்டுதான் அவனை நினைச்சதே இல்லையே, கேட்கவே இல்லையே. சரி அவங்ககிட்ட தம்பிக்கிட்ட பேசுறேன், சாமி நீங்க எல்லாம் நல்ல கரண்ட் பொருள் சாமி உங்களுக்கு போய் நாங்க எப்படி கேட்கறது? அதனால என்கிட்ட எல்லாம் இருந்தாலும் பெரியவங்களை நீங்க பார்க்கும்போது முகஸ்திரிக்கு ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது இல்லையா? நான் இருக்கேன் நம்பிதான கோயிலுக்கு வரீங்க, வர உங்களுக்கு ஏன் அவ்வளவு சுயநலம் வெள்ள மாதிரி என்ன நினைக்கிறாங்க? சரி சாமி போனது போட்டோம், நான் தான் அதை தப்பு பண்ணிட்டேன், இப்ப நான் மனசார கேட்கிறேன் நல்லா இருக்கீங்களா? சொன்னார், அநேகமா எல்லா விஷயங்களையும் நான் அமோகமாக இருக்கேன், ஒரே ஒரு விஷயத்தை நான் வருத்தப்படுறேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது நான் உங்களுக்கே வருத்தம். நீங்களே வருத்தப்பட்டா நாங்கெல்லாம் ஏமாத்துறோம், நாங்க அற்ப மாநிலர்கள், எங்களுக்கு அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், அதனாலதான் எங்களுக்கு பிரச்சனை போறதுக்கு. உங்களுடைய வருத்தத்துக்கு காரணம் என்ன, அதையாவது நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா அதை ஈடு செய்யற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்காது, அதை தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதுக்கு சொன்னாரு, அநேக விஷயங்கள் எல்லாருமே சந்தோஷம் தான், ஆனா நான் படைச்ச நீங்க யாருமே சந்தோஷமா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன குறை வச்சா இப்படி குழம்பிட்டே கிடைக்கிறீங்க எல்லாரும். எனக்கு இப்ப ஒரு வாய்ப்பாட்டு இல்லை, சாமியா பரவாயில்ல சொல்லி ஒரு விளையாட்டுக்கு அவரை பேட்டியில மடக்கம் தருமி சிவனை மடக்கிறது போல. அது எப்படி சாமி எந்த பிரச்சனை உங்களுக்கு புரியும்? நீங்க எல்லையற்ற பரம்பொருள், எல்லாம் வல்ல பரம்பொருள். நாங்க சும்மா தூமி மறைகிறவங்க. எங்களுக்கு உடல் நலத்துல கேடு வரலாம், மனசுல கேடு வரலாம், மனத்துல கேடு வரலாம், இப்படி சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம். அது எங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு எப்படி புரியும்? அவர் சொன்னா, நான் தான் உங்களை படைச்சேன், எனக்கு புரியாத உங்க பிரச்சனைனா இது புரிய வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் கேடு. என்ன கேட்டேன், உங்க வீட்டுல சமையல் கட்டு இருக்கா? இருக்குங்க. சமையல் கட்டுல என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? நாங்க சாப்பிடறதுக்கு உண்டான ஆகாரம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம். என்னென்ன வச்சிருக்காரு? அரிசி, காய்கறி, பதார்த்தங்கள், மத்தெல்லாம் வச்சிருக்கோம். சரி, அந்த பதார்த்தங்களை எடுத்து பக்குவமாக சமைச்சா அந்த சாப்பாட்டோட ருசி எப்படி இருக்கும்? நல்லா டேஸ்டியா சாப்பிட்டாங்கன்னா ஒரு வாட்டி 2 வேளை சேர்த்து திருடுவோம், அப்புறம் வயிறு திருடுவோம். டேஸ்டியா இருந்தா நல்லா சாப்பிடணும், வாஸ்தவம். அதே பதார்த்தங்களை எடுத்து பக்குவமா சமைக்காம உப்போ காரமோ அதிகமாக போட்டு சமைத்தா